குருகுலம் கல்வி நிகழ்ச்சி திட்டத்தில் இணைந்திருக்கும் மாணவர்கள், பெற்றோர்கள் மற்றும் அனைவருக்கும் இனிய வணக்கம். சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக. இன்று பொருளியல் பாடம் தரம் 13க்குரிய மாதிரி வினாத்தாள் ஒன்றினுடைய தொடர்ச்சி தொடர்பாக கலந்துரையாட இருக்கின்றோம். கடந்த வகுப்பிலே மாதிரி வினாத்தாள் 1 அதிலே 19 வினாக்கள் தொடர்பாக கலந்துரையாடியிருந்தோம். இன்று மிகுதி வினாக்கள் தொடர்பாக பார்க்க இருக்கின்றோம். உங்களுக்கு தெரியும், பகுதி 1 வினாத்தாள் 50 வினாக்களை அடிப்படையாக கொண்டது. அந்த 50 வினாக்களுக்கும் ஒவ்வொரு வினாவுக்கும் 5 விடைகள் கொடுக்கப்பட்டிருக்கும். அதிலே சரியான ஒரு விடையை தெரிவு செய்ய வேண்டும். அந்த 50 வினாவும் 12 தேர்ச்சிகளையும் உள்ளடக்கியதாக இடம்பெற்றிருக்கும். அந்த அடிப்படையில் தான் கடந்த வகுப்பிலே 19 வினாக்களுக்குரிய விடைகளை பார்த்தோம். இன்று அதனுடைய தொடர்ச்சியாக மிகுதியை பார்க்க இருக்கின்றோம். 20வது வினா, பின்வருவனவற்றுள் வீட்டுத்துறைக்கு கிடைக்காத வருமானம். 1. அரச கடனுக்கான வட்டி. 2. தேறிய வெளிநாட்டு 2ஆம் நிலை வருமானம். 3. ஓய்வூதியம். 4. மூலதன நுகர்வு. 5. கலப்பு வருமானம். ஆகவே இங்கே வீட்டுத்துறைக்கு கிடைக்காத வருமானம் எது என கேட்கப்பட்டிருக்கின்றது. தேசிய கணக்கீட்டை பொறுத்தவரையில் சில விடயங்கள் வீட்டுத்துறையினருக்கு கணக்கிலே சேர்த்து கொள்ளப்படுவதில்லை. சில விடயங்கள் தேசிய கணக்கீட்டிலே சேர்த்து கொள்ளப்படுவதில்லை, ஆனால் வீட்டுத்துறையினருடைய வருமானத்திலே சேர்த்து கொள்ளப்படும். இந்த விடயங்களை மாணவர்கள் ஞாபகத்திலே வைத்திருப்பதன் மூலமாகத்தான் இந்த வினாவுக்கு விடையளிக்க முடியும். ஆகவே பின்வருவனவற்றுள் வீட்டுத்துறைக்கு கிடைக்காத வருமானம் எது என கேட்கப்பட்டிருக்கிறது. அது தேசிய கணக்கீட்டிலே உள்ளடக்கப்பட்ட வருமானமாக இருக்கும். அந்த அடிப்படையிலே மூலதன நுகர்வு வீட்டுத்துறைக்கு கிடைக்காத வருமானம் ஆகும். ஆகவே 4வது விடை சரியான விடையாகும். அடுத்த வினா 21. தன்னிச்சையான சேமிப்பு ரூபாய் 800 மில்லியன் எனவும் எல்லை நுகர்வு நாட்டம் 0.8 எனவும் கருதுக. இப்பொருளாதாரத்தில் செலவிடத்தக்க மொத்த தேசிய வருமானம் ரூபாய் 2000 மில்லியனால் அதிகரிக்குமானால் நுகர்வு செலவீட்டின் அதிகரிப்பு அளவு. இங்கே பாருங்கள், தன்னிச்சையான சேமிப்பு ரூபாய் 800 மில்லியன் எனவும் எல்லை நுகர்வு நாட்டம் 0.8 எனவும் கருதுக. இப்பொருளாதாரத்திலே செலவிடத்தக்க மொத்த தேசிய வருமானம் ரூபாய் 2000 மில்லியன் அதிகரிக்குமானால் நுகர்வு செலவீட்டின் அதிகரிப்பு அளவு. இங்கே 1 ரூபாய் 1600 மில்லியன், 2 ரூபாய் 400 மில்லியன், 3வது ரூபாய் 2400 மில்லியன், 4வது ரூபாய் 800 மில்லியன், 5 ரூபாய் 200 மில்லியன். அப்போ இங்கே இந்த கணக்கை பொறுத்த வரையிலே ரூபாய் 1600 மில்லியன் என்பது சரியான விடையாகும். அடுத்ததாக 22வது வினா, எளிய பொருளாதாரம் ஒன்றில் ஏனையவை மாறாத நிலையில் முதலீட்டு செலவில் ரூபாய் 75 மில்லியன் அதிகரிப்பானது தேசிய வருமான மட்டத்தை ரூபாய் 300 மில்லியனால் அதிகரிக்க செய்தது.
எல்லை சேமிப்பு நாட்டத்தின் அளவு. இங்கே பாருங்கள், எளிய பொருளாதாரம் ஒன்றில் ஏனையவை மாறாத நிலையில் முதலீட்டு செலவு ரூபாய் 75 மில்லியன் அதிகரிப்பானது தேசிய வருமான மட்டத்தை ரூபாய் 300 மில்லியனால் அதிகரிக்க செய்தது. எல்லை சேமிப்பு நாட்டத்தின் அளவென்ன? இங்கே முதலீடு 75 மில்லியனால் அதிகரிக்கின்ற போது தேசிய வருமானம் 300 மில்லியனால் அதிகரித்திருக்கிறது. ஆகவே 4 மடங்கு அதிகரித்திருக்கிறது. இது ஒரு எளிய பொருளாதாரம் என்பதனாலே இங்கே பெருக்கியினுடைய அளவு 4 மடங்கென்ற 4ஆக இருந்திருக்க வேண்டும். ஆகவே பெருக்கி என்பது 1 கீழ் எல்லை சேமிப்பு நாட்டம். அதனால் இந்த எல்லை சேமிப்பு நாட்டத்தினுடைய அளவு எவ்வளவு என்பதுதான் இங்கே உரிய வினாவாக இருக்கிறது. அந்த அடிப்படையிலே எல்லை சேமிப்பு நாட்டத்தினுடைய அளவு 0.25 ஆகும். இங்கே முதலாவது விடை 0.80 ஆகும். இரண்டாவது விடை 0.75 ஆகும். மூன்றாவது விடை 0.50 ஆகும். நான்காவது விடை 0.40 ஆகும். ஐந்தாவது விடை 0.25 ஆகும். ஆகவே எல்லை சேமிப்பு நாட்டத்தினுடைய அளவு 0.25 4இல் 1ஆக இருந்தால் தான் இங்கே பெருக்கி 4ஆக இருக்கும். ஆகவே பெருக்கி 4ஆக இருப்பதனால் முதலீடு 75ஆல் அதிகரிக்கின்ற போது தேசிய வருமானம் அதை போல் 4 மடங்கு இங்கே 300ஆக அதிகரித்திருக்கிறது. அந்த அடிப்படையில் இந்த 5வது விடை சரியானது. அடுத்து 23வது வினாவை பார்ப்போம். பின்வரும் அட்டவணை கருதுகோள் ரீதியான பொருளாதாரத்தில் நுகர்வு செலவிடக்கூடிய மொத்த தேசிய வருமானம் வைடி என்பன பற்றிய தேசிய கணக்கீட்டு தரவுகளை காட்டுகின்றது. 3ஆம் வருடத்தில் தேறிய ஏற்றுமதிகள் ஏற்பட்ட ஓர் அதிகரிப்பு தேசிய பொருளாதாரத்தை ரூபாய் 400 மில்லியனால் விரிவடைய செய்தது. ஏனையன மாறாத நிலையில் தேறிய ஏற்றுமதிகள் ஏற்பட்ட அதிகரிப்பு யாது? முதலாவது விடை ரூபாய் 2240 மில்லியன். இரண்டாவது விடை ரூபாய் 2800 மில்லியன். மூன்றாவது விடை ரூபாய் 100 மில்லியன். நான்காவது விடை ரூபாய் 80 மில்லியன். ஐந்தாவது விடை ரூபாய் 60 மில்லியன். ஆகவே இங்கே சரியான விடையை நாங்கள் காண வேண்டுமானால் முதலிலே எங்களுக்கு உரிய எல்லை நுகர்வு நாட்டத்தினுடைய அளவு என்ன, பெருக்கியின் பெறுமதி என்ன என்பது எங்களுக்கு தெரிய வேண்டும். இப்போ எல்லை நுகர்வு நாட்டத்தை கணிப்பதற்கு இங்கே தரவுகள் தரப்பட்டிருக்கின்றன. ஏனென்றால் முதலாம் வருடத்திலே நுகர்வு 1600 மில்லியன் ரூபாய் எனவும், இரண்டாம் வருடத்திலே நுகர்வு 1920 மில்லியன் ரூபாய் எனவும் தரப்பட்டிருக்கிறது. அதே காலப்பகுதியிலே முதலாம் வருடத்தில் செலவிடத்தக்க மொத்த தேசிய வருமானம் 2000 என்றும், இரண்டாம் வருடத்திலே செலவிடத்தக்க தேசிய வருமானம் 2400 என்றும் தரப்பட்டிருக்கிறது. ஆகவே முதலிலே நாங்கள் எல்லை நுகர்வு நாட்டத்தை காண வேண்டும். MPCயினுடைய பெறுமதியை காண வேண்டும். அதனால் அதற்கு நுகர்வு செலவிலே ஏற்பட்ட மாற்றத்தை செலவிடத்தக்க வருமானத்தில் ஏற்பட்ட மாற்றத்தால் பிரிப்பதன் மூலம் அதனை அளவிடலாம். அதை
இப்பொழுது பாருங்கள். பாருங்கள், இந்த எல்லை நுகர்வு நாட்டத்தை நாங்கள் காண வேண்டுமானால் நுகர்வு செலவில் ஏற்பட்ட மாற்றத்தை வருமானத்தில் ஏற்பட்ட மாற்றத்தால் பிரிக்க வேண்டும். இங்கே நுகர்வு செலவு முதலாம் வருடத்தில் 1600 எனவும் இரண்டாம் வருடத்தில் 1920 மில்லியன் எனவும் தரப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த நுகர்வு செலவில் ஏற்பட்ட மாற்றம் 320 மில்லியன் ரூபாவாகும். அதே நேரம் செலவிடக்கூடிய வருமானத்தில் ஏற்பட்ட மாற்றம் முதலாம் வருடத்தில் 2000, இரண்டாம் வருடத்தில் 2400. ஆகவே செலவிடக்கூடிய வருமானத்தில் ஏற்பட்ட மாற்றம் 400. இங்கே 320ஐ நாங்கள் 400ஆல் பிரிக்கின்றோம். அதனால் எல்லை நுகர்வு நாட்டத்தின் பெறுமதி 0.8 ஆகும். ஆகவே 1லிருந்து 0.8ஐ கழிப்போமானால் எல்லை சேமிப்பு நாட்டம் பெறப்படும். ஏனெனில் எல்லை நுகர்வு நாட்டத்தினதும் எல்லை சேமிப்பு நாட்டத்தினதும் கூட்டுத்தொகை 1 என உங்களுக்கு தெரியும். அந்த அடிப்படையிலே எல்லை சேமிப்பு நாட்டத்தினுடைய பெறுமதி 0.2. பெருக்கியை காண வேண்டுமானால் 1ன் கீழ் எல்லை சேமிப்பு நாட்டம். ஆகவே இங்கே 1ஐ 0.2ஆல் பிரிப்போமானால் பெருக்கியின் பெறுமதி 5. ஆகவே இங்கே தேசிய தேறிய ஏற்றுமதிகள் ஏற்பட்ட அதிகரிப்பு எவ்வளவு என்றுதான் எங்களுக்கு கேட்கப்பட்ட கேள்வி. ஆகவே இங்கே 400 மில்லியன் வருமான அதிகரிப்பை நாங்கள் பெருக்கியால் பிரிப்போமானால் தேறிய ஏற்றுமதிகள் ஏற்பட்ட அதிகரிப்பை காண முடியும். அந்த அடிப்படையில் தேறிய ஏற்றுமதிகளிலே இங்கே டெல்டா NX தேறிய ஏற்றுமதியில் ஏற்பட்ட மாற்றம் என்பது 80 மில்லியன் ரூபாவாக காணப்படும். அதனால் இந்த வினாவுக்குரிய சரியான விடையாக 4வது விடை சரியானதாக இருக்கும். ஆக பாருங்கள், முதலாவது விடை ரூபாய் 2240 மில்லியன், இரண்டாவது விடை 2800 மில்லியன், மூன்றாவது விடை 100 மில்லியன், நான்காவது விடை 80 மில்லியன், ஐந்தாவது விடை ரூபாய் 60 மில்லியன். ஆகவே ரூபாய் 80 மில்லியன் என்பதே சரியான விடையாகும். அடுத்த வினா, வினா இலக்கம் 24. பின் வருவனவற்றுள் எக்காரணி பெருக்கியின் பெறுமதியை வீழ்ச்சியடைய செய்யும்? பெருக்கியினுடைய அளவை வீழ்ச்சியடைய செய்கின்ற காரணி இந்த 5ல் எது என கேட்கப்பட்டிருக்கிறது. இங்கே பாருங்கள். 1, அரச முதலீட்டு செலவு அதிகரித்தல். இரண்டாவது, எல்லை நுகர்வு நாட்டம் அதிகரித்தல். மூன்றாவது, எல்லை சேமிப்பு நாட்டம் அதிகரித்தல். நான்காவது, நுகர்வு செலவு அதிகரித்தல். ஐந்தாவது, தேறிய ஏற்றுமதிகளின் பெறுமதி அதிகரித்தல். இங்கே தரப்பட்ட இந்த விடைகளில் பொருத்தமான விடையை நாங்கள் தெரிவு செய்ய வேண்டும். இங்கே எல்லை நுகர்வு நாட்டத்திற்கும் பெருக்கிக்கும் இடையே நேர்கணிய தொடர்பும், எல்லை சேமிப்பு நாட்டத்திற்கும் பெருக்கிக்கும் இடையே எதிர்கணிய தொடர்பும் காணப்படும். ஏனைய விடைகள் இங்கே பொருத்தமற்றவையாக இருக்கின்றன. ஆகவே எல்லை சேமிப்பு நாட்டம், எல்லை நுகர்வு நாட்டம், இந்த விஷயங்கள் எவ்வாறு இருக்கின்றன என்பதை நாங்கள் பார்க்க வேண்டும். அதன் அடிப்படையிலே எல்லை சேமிப்பு நாட்டம் அதிகரித்தால் பெருக்கியின் பெறுமதி குறைவடையும். எல்லை நுகர்வு நாட்டம் அதிகரித்தால் பெருக்கியின் பெறுமதி அதிகரிக்கும்.
இங்கே கேட்கப்பட்ட வினா எக்காரணி பெருக்கின் பெறுமதியை வீழ்ச்சியடைய செய்யும் என்பதனால் இங்கே மூன்றாவது விடைதான் சரியான விடையாகும். அதாவது எல்லை சேமிப்பு நாட்டம் அதிகரித்தல். எல்லை சேமிப்பு நாட்டம் அதிகரித்தால் பெருக்கினுடைய பெறுமதி குறைவடையும். எல்லை சேமிப்பு நாட்டம் குறைவாக இருக்கும் போதுதான் பெருக்கியின் பெறுமதி அதிகரிக்கும். ஆகவே பெருக்கியின் பெறுமதி அதிகரிக்க வேண்டுமானால் இங்கே பெருக்கியின் பெறுமதி வீழ்ச்சி அடைந்திருக்கிறது. அதனால் எல்லை சேமிப்பு நாட்டம் அதிகரித்தல் என்ற விடையே சரியானது. அடுத்து 25வது வினா, எளிய பொருளாதாரம் ஒன்றில் தன்னிச்சையான நுகர்வு ரூபாய் 300 மில்லியனாகவும் தன்னிச்சையான முதலீடு ரூபாய் 100 மில்லியனாகவும் காணப்படும் போது எல்லை நுகர்வு நாட்டம் 0.8 0.9 அதிகரிக்குமானால் சமநிலை தேசிய வருமான மட்டம் எவ்வளவால் மாற்றமடையும்? இங்கே கொடுக்கப்பட்ட விடைகள்: ஒன்று, ரூபாய் 2000 மில்லியனால் குறைவடையும். இரண்டாவது, ரூபாய் 400 மில்லியனால் அதிகரிக்கும். மூன்றாவது விடை ரூபாய் 400 மில்லியனால் குறைவடையும். நான்காவது விடை ரூபாய் 2000 மில்லியனால் அதிகரிக்கும். ஐந்தாவது விடை ரூபாய் 100 மில்லியனால் குறைவடையும். நாங்கள் இங்கே சரியான விடையை காண வேண்டுமானால் முதலிலே இது ஒரு எளிய பொருளாதாரத்திலே இங்கே 300 மில்லியனாகவும் நுகர்வு 300 மில்லியனாகவும் தன்னிச்சையான நுகர்வு 300 மில்லியன் என்று தரப்பட்டிருக்கிறது. அதாவது ஒரு நுகர்வு சார்பிலே ஏயினுடைய பெறுமதி 300 என்பதாகும். தன்னிச்சையான முதலீடு 100. இங்கே எல்லை நுகர்வு நாட்டத்தின் பெறுமதி 0.8. இவ்வாறு இருக்கின்ற போது சமநிலை தேசிய வருமானம் எவ்வளவு என்பதை நாங்கள் முதலிலே காண வேண்டும். அதன் பின்னர் இங்கே எல்லை நுகர்வு நாட்டம் 0.8க்கு பதிலாக 0.9 இருந்தால் சமநிலை தேசிய வருமான மட்டம் எவ்வளவென்று காண வேண்டும். முதலாவது சமநிலை வருமான மட்டத்தை விட இரண்டாவது சமநிலை வருமான மட்டம் எந்த அடிப்படையில் மாறியிருக்கிறது? குறைந்திருக்கிறதா அல்லது கூடியிருக்கின்றதா? அதனுடைய அளவு என்ன என்பதை பொறுத்து இங்கே நாங்கள் இந்த விடைகளை சொல்ல வேண்டும். இப்பொழுது அதை பார்ப்போம். பாருங்கள், எளிய பொருளாதாரம் ஒன்றிலே தன்னிச்சையான நுகர்வு 300 மில்லியனாகவும் தன்னிச்சையான முதலீடு 100 மில்லியனாகவும் காணப்படும் போது எல்லை நுகர்வு நாட்டம் 0.8 0.9 அதிகரிக்குமானால் சமநிலை தேசிய வருமான மட்டம் எவ்வளவால் மாற்றமடையும்? முதலாவது விடை ரூபாய் 2000 மில்லியனால் குறைவடையும். இரண்டாவது விடை ரூபாய் 4000 மில்லியனால் அதிகரிக்கும். மூன்றாவது விடை ரூபாய் 4000 மில்லியனால் குறைவடையும். நான்காவது விடை ரூபாய் 2000 மில்லியனால் அதிகரிக்கும். ஐந்தாவது விடை ரூபாய் 100 மில்லியனால் குறைவடையும். இது எப்படி வந்தது என்பதற்கு இந்த கணக்கை பாருங்கள். முதலாவது பாருங்கள், இங்கே தன்னிச்சையான நுகர்வு 300 மில்லியன் என தரப்பட்டது. எல்லை நுகர்வு நாட்டம் 0.8 எனவும் தன்னிச்சையான முதலீடு 100 எனவும் தரப்பட்டது. இந்த அடிப்படை நாங்கள் சமநிலை வருமான மட்டத்தை காண்போமானால் முதலே y = E என போட வேண்டும்.
y சமன் c சக i. ஆகவே இங்கே c-யினுடைய பெறுமதி 300 சக 0.8 y, i-யினுடைய பெறுமதி 100. ஆகவே y சமன் இங்கே இது ரெண்டும் கூட்டுப்படும். y சமன் 400 சக 0.8 y. ஆகவே y-யிலிருந்து 0.8 y-ஐ கழிப்போமானால் அதனுடைய பெறுமதி 400. ஆகவே 0.2 y சமன் 400. அதனால் y சமன் 2000. இது முதலாவது இந்த வினாவுக்குரிய முதல் தரவுக்குரிய விடையாகும். இப்பொழுது இந்த 0.8 என்ற பெறுமதி 0.9 மாற்றமடைந்தால் இப்பொழுது சமநிலை வருமானத்தை நாங்கள் காண்போமானால் சமநிலை வருமானம் 4000 மில்லியனாக இருக்கிறது. ஆகவே முதலாவது சமநிலை வருமானம் மட்டம் 2000 மில்லியன், இப்பொழுது சமநிலை வருமான மட்டம் 4000. ஆனால் இங்கே உள்ள வினா என்னவென்றால் எவ்வளவால் அதிகரித்தது என்றுதான் கேட்கப்பட்டிருக்கிறது. அதனால் இங்கே எவ்வளவு மாற்றமடைந்தது என்று கேட்கப்பட்டிருக்கிறது. அதனால் இங்கே அதிகரிப்பு 2000 காணப்படுகிறது. அதனால் தான் 2000 மில்லியனால் அதிகரிக்கும் என்ற விடை இங்கே பொருத்தமானதாக இருக்கின்றது. ஆகவே ரூபாய் 2000 மில்லியனால் அதிகரிக்கும் என்ற விடைதான் சரியானது. அடுத்த வினாவுக்கு போவோம். பாருங்கள், அதற்குரிய செய்கை வழி இங்கே காட்டப்பட்டிருக்கிறது. அடுத்த வினாவை பார்ப்போம். பண பதிலீட்டுக்கும் இலத்திரனியல் பணத்திற்கும் உதாரணமாக கொள்ளக்கூடியது. பண பதிலீட்டுக்கும் இலத்திரனியல் பணத்திற்கும் உதாரணமாக கொள்ளக்கூடியது. இங்கே தரப்பட்ட விடைகளை பாருங்கள். ஒன்று சேமிப்பு வைப்பு புத்தகம், 2 தவணை வைப்பு சான்றிதழ், 3 கடன் அட்டை, 4 இ பேங்கிங், 5 செலாவணி உண்டியல்கள். இதிலே பண பதிலீட்டுக்கும் இலத்திரனியல் பணத்திற்கும் உதாரணமாக கொள்ளக்கூடியது என்ற அடிப்படையிலே இந்த 5 விடைகளிலே கடன் அட்டைதான் சரியான விடையாகும். ஆகவே பண பதிலீட்டுக்கும் இலத்திரனியல் பணத்திற்கும் உதாரணமாக கொள்ளக்கூடியது இங்கே தரப்பட்ட வினாக்களில் கடன் அட்டை சரியானது. அடுத்த வினாவை பார்ப்போம். 27வது வினா. பதிவு செய்யப்பட்ட நிதி கம்பெனிகளில் உள்ள பொதுமக்களுக்குரிய சேமிப்பு மற்றும் நிலையான வைப்புக்கள் பின்வரும் பண நிரம்பல் வகையில் எதில் உள்ளடக்கப்படும்? உங்களுக்கு தெரியும், பண நிரம்பலை நாங்கள் M0 என்று மிக குறுகிய பண நிரம்பல், குறுகிய பண நிரம்பல், விரிந்த பண நிரம்பல், ஒன்று திரட்டிய பண நிரம்பல், மிக விரிந்த பண நிரம்பல் என்றெல்லாம் பண நிரம்பலை வகைப்படுத்துவோம். இங்கே பதிவு செய்யப்பட்ட நிதி கம்பெனிகளிலே உள்ள பொதுமக்களுக்குரிய சேமிப்பு மற்றும் நிலையான வைப்புக்கள் பின்வரும் பண நிரம்பல் வகையில் எதில் உள்ளடக்கப்படும் என கேட்கப்பட்டிருக்கிறது. ஆகவே இங்கே முதலாவது விடை ஒன்றிணைக்கப்பட்ட பண நிரம்பல், அதாவது M2B. இரண்டாவது விரிந்த பண நிரம்பல் M2. மூன்றாவது ஒடுங்கிய பண நிரம்பல் M1. நான்காவது பண நிரம்பல், அதாவது விரிந்த பண நிரம்பல் M4. இங்கே விரிந்த பண நிரம்பல் 2 இருக்கிறது, M2 M4. ஆகவே நாங்கள் இந்த தரப்பட்டிருக்கிற குறியீடுகளையும் கவனத்திலே கொள்ள வேண்டும். அடுத்ததாக மிக ஒடுங்கிய
பணநிரம்பல். அப்ப இந்த 5 விடைகளிலே மிக பொருத்தமான விடை நிதி கம்பெனிகளில் உள்ள பொதுமக்களுக்குரிய சேமிப்பு மற்றும் நிலையான வைப்புகள் இங்கே விரிந்த பணநிரம்பல், அதாவது M4 பணநிரம்பலில் உள்ளடக்கப்படும். அதனால் 4வது விடை சரியானது. அப்ப 27வது வினாவுக்கு உரிய சரியான விடை 4வதாகும். அதாவது M4 பணநிரம்பல், விரிந்த பணநிரம்பல் தான் இவை உள்ளடக்கப்படும். அடுத்த வினாவை பார்ப்போம். 28. குறிப்பிட்ட வருடம் ஒன்றுக்குரிய நடைமுறை விலையிலான மொத்த உள்நாட்டு உற்பத்தி ரூபாய் 8000 மில்லியனாகவும் நிலையான விலையின் படி மொத்த உள்நாட்டு உற்பத்தி ரூபாய் 5000 மில்லியனாகவும் காணப்படுமாயின் மொத்த உள்நாட்டு உற்பத்தி சுருக்கியின் பெறுமதி. இங்கே முதலாவது விடை 62.5, இரண்டாவது விடை 160, மூன்றாவது விடை 3000, நான்காவது விடை 2000, ஐந்தாவது விடை 100 என தரப்பட்டிருக்கிறது. இங்கே பாருங்கள், நிலையான விலையில் படி மொத்த உள்நாட்டு உற்பத்தி, அடிப்படை விலையிலே, அதாவது இந்த பணப்பெறுமதியின் அடிப்படையிலே உற்பத்தியின் பெறுமதி, 2 பெறுமதிகள் தரப்பட்டிருக்கு. நடைமுறை விலையிலே மொத்த உள்நாட்டு உற்பத்தி, மற்றது நிலையான விலைகளிலே மொத்த உள்நாட்டு உற்பத்தி. இப்போ என்ன செய்ய வேண்டும் என்றால், இந்த நடைமுறை விலையில் உள்ள மொத்த உள்நாட்டு உற்பத்தியை இங்கே நிலையான விலையின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியால் பிரித்து அதை 100ஆல் பெருக்குவதன் மூலமே இங்கே உற்பத்தி சுருக்கியினுடைய பெறுமதியை அளவிட முடியும். அந்த அடிப்படையிலே இங்கே இந்த வினாவை பொறுத்தவரையிலே 2வது விடை சரியானது. ஏனென்றால் இங்கே பாருங்கள், குறிப்பிட்ட வருடம் ஒன்றுக்குரிய நடைமுறை விலையில் மொத்த உள்நாட்டு உற்பத்தி 8000 மில்லியன். இப்போ நடைமுறை விலையில் மொத்த உள்நாட்டு உற்பத்தியை நிலையான விலை உள்நாட்டு உற்பத்தியால் பிரிக்க வேண்டும். இப்போ நிலையான விலை உள்நாட்டு உற்பத்தி 5000. ஆகவே நடைமுறை விலையில் மொத்த உள்நாட்டு உற்பத்தியின் கீழ் நிலையான விலையின் மொத்த உள்நாட்டு உற்பத்தி தர 100. அந்த அடிப்படையிலே விடை 160 என்பது சரியானது. 2வது விடை சரியானது. அடுத்ததாக 29வது வினாவை பார்ப்போம். வணிக வங்கி முறைமையில் உள்ள வணிக வங்கிகள் தமது வைப்பில் 20% காசொதுக்காக பேணுவதாகவும் இதில் ஒரு வங்கி ரூபாய் 1000 மில்லியனை புதிய காசு வைப்பாக பெற்றுக்கொள்வதாகவும் கருதுக. பணப்புழக்கத்தின் அளவில் மாற்றங்கள் ஏற்படாவிடின் புதிய வைப்பின் மூலம் வங்கி முறைமை உருவாக்கக்கூடிய புதிய கடன்களின் உச்ச அளவு. இங்கே தரப்பட்ட விடைகளை பாருங்கள். 1 ரூபாய் 800 மில்லியன், 2 ரூபாய் 4000 மில்லியன், 3 ரூபாய் 5000 மில்லியன், 4வது ரூபாய் 10,000 மில்லியன், 5வது ரூபாய் 3500 மில்லியன். இந்த வினாவுக்கு சரியான விடையை நாங்கள் காண வேண்டுமானால் இங்கே பணவாக்கம் அல்லது கடனாக்கத்தினுடைய அளவு என்ன, கடன் எவ்வளவு கொடுக்கப்பட்டிருக்கிறது, மொத்த கடனாக்கத்தினுடைய அளவு என்ன என்ற சமன்பாடுகள், அதை கணிப்பதற்குரிய சமன்பாடுகள் எங்களுக்கு தெரிய வேண்டும்.
ஆரம்ப வைப்பின் கீழ் காசொதுக்கு வீதம் சமன் கடனாக்கம் அல்லது பண ஆக்கமாக இருக்கும். அந்த பண ஆக்கத்திலே இந்த ஆரம்ப வைப்பை கழித்து விட்டால் மிகுதிதான் புதிதாக கொடுக்கப்பட்ட கடனாக இருக்கும். அந்த அடிப்படையிலே இந்த வினாவுக்கு நாங்கள் விடையை காண வேண்டும். அவ்வாறு காண்போமானால் இங்கே ரூபாய் 4000 மில்லியன் என்ற இரண்டாவது விடைதான் சரியானது. அது ஏன் சரியானது என்பதை இப்பொழுது பார்ப்போம். பாருங்கள், இங்கே வணிக வங்கி முறைமையில் உள்ள வணிக வங்கிகள் தமது வைப்பில் 20% காசொதுக்காக பேணுவதாகவும் இதில் ஒரு வங்கி ரூபாய் 1000 மில்லியனை புதிய காசு வைப்பாக பெற்றுக்கொள்வதாகவும் கருதுக. பணப்புழக்கத்தின் அளவில் மாற்றங்கள் ஏற்படாவிடின் புதிய வைப்பின் மூலம் வங்கி முறைமை உருவாக்கக்கூடிய புதிய கடன்களின் உச்ச அளவு. ஆகவே இங்கே ஆரம்ப வைப்பின் கீழ் காசொதுக்கு வீதம், ஆரம்ப வைப்பு 1000, காசொதுக்கு வீதம் 20. ஆகவே 20 என்றால் 20 கீழ் 100, ஆகவே 0.2. இந்த 1000-ஐ நாங்கள் 0.2 பிரிக்கின்றோம். அது என்னவென்றால் ஆரம்ப வைப்பின் கீழ் காசொதுக்கு வீதம். ஒன்று 1000 கீழ் 20 கீழ் 100 என்று போடலாம், அல்லது அந்த 20-ஐ 100 பிரித்தால் 0.2. ஆகவே 1000-ஐ 0.2 இலகுவாக பிரிப்பதற்காக இங்கே போடப்பட்டிருக்கிறது. இப்போ கடனாக்கத்தினுடைய அளவு 5000. ஆகவே இந்த கடனாக்கம் 5000-லே இது மொத்த கடனாக்கம் ஆரம்ப வைப்பையும் சேர்த்த தொகை. ஆகவே அந்த மொத்த கடனாக்கத்திலே இருந்து ஆரம்ப வைப்பை கழித்தால் மிகுதி 4000 தான் புதிதாக வழங்கப்பட்ட கடன். இது வங்கி முறைமையினுடைய செயல்பாடாக இருக்கிறது. அப்போ எல்லா வணிக வங்கிகளும் சேர்ந்து ஆக்கக்கூடிய கடன்களுடைய அளவுதான் இங்கே கேட்கப்பட்டிருக்கிறது. அதனால் அந்த கடனுடைய அளவு 4000 மில்லியனாக இருக்கும். ஆகவே இரண்டாவது விடை சரியான விடையாகும். அடுத்த வினாவை பார்ப்போம். வினா இலக்கம் 30. உற்பத்தியின் மறை வெளிவாரி விளைவு ஏற்படும் போது, உற்பத்தியில் மறை வெளிவாரி விளைவு ஏற்படும் போது இங்கே என்ன இடம்பெறும் என தரப்பட்டிருக்கிறது, பார்ப்போம். ஒன்று, சமூக செலவு குறைவடையும். 2, வெளிவாரி செலவு தனியார் செலவை விட உயர்வாக இருக்கும். 3, சமூக செலவு வெளிவாரி செலவுக்கு சமனாக இருக்கும். 4, வளம் மிகை பயன்பாட்டுக்கு உள்ளாகும். 5, சமூக நலன் உயர்வடையும். இங்கே இந்த தரப்பட்ட 5 விடைகளிலே பொருத்தமான விடை எது என நாங்கள் பார்க்க வேண்டும். உற்பத்தியின் மறை வெளிவாரி விளைவு ஏற்படும் போது, உற்பத்தியிலே நேர் வெளிவாரிகள் இருக்கின்றன, மறை வெளிவாரிகள் இருக்கின்றன. இந்த உற்பத்தியிலோ அல்லது நுகர்விலோ மறை வெளிவாரிகள் இடம்பெறுமாக இருந்தால் அங்கே வளம் மிகை பயன்பாட்டுக்கு உட்படக்கூடியதாக இருக்கும். உற்பத்தியிலோ அல்லது நுகர்விலோ நேர் வெளிவாரிகள் இருக்குமானால் அங்கே வளம் குறை பயன்பாட்டுக்கு அல்லது குறை நுகர்வுக்கு உட்பட்டதாக இருக்கும். அந்த அடிப்படையிலே இங்கே தரப்பட்ட விடைகளில் இந்த 4வது விடைதான் பொருத்தமானது. ஆகவே பாருங்கள், உற்பத்தியின் மறை வெளிவாரி விளைவு ஏற்படும் போது வளம் மிகை பயன்பாட்டுக்கு உள்ளாகும் என்பது சரியான விடையாகும். அடுத்ததாக, தூய பொதுப்பண்டம் ஒன்றுக்குரிய
இயல்பாக கருதக்கூடியது. தூய பொது பண்டம் ஒன்றுக்குரிய இயல்பாக கருதக்கூடியது. இங்கே பாருங்கள், கொடுப்பனவு செய்பவரால் நுகரப்படல். 2, நுகர்வில் போட்டித்தன்மை காணப்படல். 3, உற்பத்தி செலவு பூஜ்ஜியமாக இருத்தல். 4, அரசாங்கத்தால் மட்டும் உற்பத்தி செய்யப்படல். 5, கொடுப்பனவு செய்தாலும் கொடுப்பனவு செய்யாவிட்டாலும் அனைவரும் நுகரும் சந்தர்ப்பம் காணப்படும். இங்கே தூய பொதுப்பண்டம் ஒன்றுக்குரிய பண்பு இங்கே தரப்பட்ட இந்த 5 விடைகளிலே 5வது விடைதான் பொருத்தமானது. கொடுப்பனவு செய்தாலும் செய்யாவிட்டாலும் அதனை நுகரும் சந்தர்ப்பம் காணப்படும். ஏனென்றால் தூய பொதுப்பண்டத்தை பொறுத்தவரையிலே 2 முக்கியமான பண்புகள் காணப்படுகின்றன. ஒன்று, விலக்குதல் விதிக்கு உட்படாதது. அதாவது ஒருவர் பணம் செலுத்த தகுதியானவர், பணம் செலுத்த தகுதியற்றவர் என்ற காரணத்திற்காக அவரை நுகர்விலிருந்து தள்ளி வைக்க முடியாது என்ற விடயம்தான் இங்கே கொடுக்கப்பட்ட விடைகளிலே 5வது விடையாக இருக்கிறது. ஆகவே கொடுப்பனவு செய்தாலும் செய்யாவிட்டாலும் அதனை நுகரும் சந்தர்ப்பம் காணப்படும் என்ற 5வது விடை சரியான விடையாகும். அடுத்த வினாவை பார்ப்போம். இயலுமை மட்டத்தை அடையும் வரை போட்டி காணப்படாத நுகர்வை கட்டுப்படுத்தக்கூடிய பண்டம். அதாவது இயல்மை மட்டத்தை அடையும் வரை போட்டி காணப்படாது, அதற்கு பின்னர் நுகர்வை கட்டுப்படுத்தக்கூடிய பண்டம் எது என கேட்கப்பட்டிருக்கிறது. ஒன்று பொது பண்டம், 2வதாக மேன்மை பண்டம், 3 தனியார் பண்டம், 4 போலி பொது பண்டம், 5 ஆடம்பர பண்டம். ஒரு குறிப்பிட்ட மட்டத்தை அடையும் வரை போட்டி காணப்படாது. இப்போ உதாரணமாக ஒரு திரையரங்கிலே 1000 இருக்கைகள் இருந்தால் அந்த 1000 இருக்கைகள் நிறையும் வரைக்கும் போட்டி ஏற்படாது. அதற்கு மேல் ஒருவர் வருவாராக இருந்தால் அவரை நிறுத்தி வைக்க முடியும். அப்பொழுது போட்டி காணப்படும். அதே போன்று ஒரு வீதியிலே குறிப்பிட்ட அளவு வாகனங்கள் செல்லும் வரைக்கும் அங்கே வாகன நெரிசல் குறைவாக இருக்கலாம். ஒரு குறிப்பிட்ட எல்லைக்கு மேல் வாகனங்கள் செல்லுமானால் அங்கே ஒருவருடைய நுகர்வை இன்னொருவருடைய நுகர்வு பாதிப்படைய செய்யும். ஒரு குறிப்பிட்ட எல்லைக்கு மேலே அதை கட்டுப்படுத்தக்கூடியதாக இருக்கும் பண்டம் என்றால் அது நிச்சயமாக பொது பண்டமாக இருக்காது. ஏனெனில் பொது பண்டமாக இருந்தால் அங்கே எந்த அடிப்படையிலும் கட்டுப்படுத்த முடியாது. எவ்வளவு வேண்டுமானாலும் நுகரலாம். ஒருவருடைய நுகர்வு இன்னொருவருடைய நுகர்வை பாதிக்காது. அதனால் பொது பண்டம் என்ற விடையை எடுத்துக்கொள்ள முடியாது. 2வது பாருங்கள், மேன்மை பண்டம். இப்போ மேன்மை பண்டம் என்பது என்னவென்றால் ஒருவருடைய நுகர்விலே நேர்கணிய வெளிவாரி விளைவுகளை ஏற்படுத்தக்கூடிய பண்டம்தான் மேன்மை பண்டமாக இருக்கும். உதாரணமாக கல்வி, சுகாதார மருத்துவ வசதிகள், நோய் தடுப்பு மருந்தேற்றல் போன்றவைதான் மேன்மை பண்டங்களாக இருக்கும். ஆகவே அது இங்கே இந்த இயலுமை மட்டம் வரை போட்டி காணப்படாது என்று சொல்லப்படுகின்ற அந்த விஷயம் அதற்கு பொருந்தாது. அதனால் மேன்மை பண்டத்தையும் எடுக்க முடியாது. அடுத்ததாக தனியார் பண்டம் என்பது அது நுகர்வை கட்டுப்படுத்தலாம்.
பணம் செலுத்துபவர்களுக்கு தான் அது கிடைக்கக்கூடியதாக இருக்கும். பணம் செலுத்தாதவர்கள் அதை பெற்றுக்கொள்ள முடியாத சந்தர்ப்பங்கள் இருக்கின்றன. அதனால் தனியார் பண்டமும் பொருத்தமற்றது. அடுத்ததாக பாருங்கள், போலி பொது பண்டம். போலி பொது பண்டத்தை பொறுத்தவரையில் ஒரு குறிப்பிட்ட இயலுமை இருக்கும் வரைக்கும் அது பொது பண்டத்தை போல் காணப்படும். அதற்கு பின்னர் அது கட்டுப்படுத்தக்கூடிய நிலை காணப்படுவதனால் இங்கே 4வது விடைதான் பொருத்தமானது. 5வது விடை ஆடம்பர பண்டம். அது கட்டணம் செலுத்தக்கூடியவர்களால் தான் பெற்றுக்கொள்ள முடியும். அப்போ அது வராது. ஆகவே 4வது விடையே சரியானது. ஆகவே போலி பொது பண்டம் என்பது இந்த வினாவுக்குரிய சரியான விடையாகும். அடுத்ததாக 33வது வினா, கொரோனா வைரஸ் பரவாமல் இருப்பதற்கான சௌக்கிய சேவைகளும் தடுப்பு மருந்தேற்றலும் எவ்வகையான பண்டம்? ஆகவே இந்த கொரோனா வைரஸ் பரவாமல் இருப்பதற்கான சௌக்கிய சேவைகள், தடுப்பு மருந்தேற்றல் இந்த 5 பண்டத்துக்குள் எந்த வகையை சார்ந்தது? 1 தீங்கிழைக்கும் பண்டம், 2 பாதுகாப்பு பண்டம், 3 மேன்மை பண்டம், 4 பொது பண்டம், 5 அத்தியாவசிய பண்டம். ஆகவே இது மேன்மை பண்டம் என்பதுதான் சரியானது. ஏனென்றால் கல்வி, தடுப்பு மருந்தேற்றல், நோய் பரவாமல் இருத்தல் போன்ற செயல்பாடுகள் எல்லாம் மேன்மை பண்டம் என்ற வகையை சார்ந்தது. அதாவது நேர்கணிய வெளிவாரி விளைவுகளை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும். அதாவது ஒருவருடைய நுகர்வு மற்றவருக்கு நன்மையாக அமையக்கூடியதாக இருக்கும், மற்றவருக்கு தீமை பயப்பதாக இருக்க முடியாது. ஆகவே இந்த கொரோனா வைரஸ் பரவாமல் இருப்பதற்குரிய தடுப்பு மருந்தேற்றல் என்பது ஒரு மேன்மை பண்டமாக இங்கே கருதப்படும். ஏனெனில் அவர் மருந்தேற்றுவதனால் மற்றவருக்கு அது பரவாமல் இருக்கும் என்பதனால் அது ஒரு மேன்மை பண்டமாகும். அடுத்ததாக 34வது வினா, பொருளாதார ரீதியில் உற்பத்தியாளரின் வரி தாக்கம் குறைவாக இருக்க வேண்டுமானால் குறித்த பண்டம். பொருளாதார ரீதியில் உற்பத்தியாளருடைய வரி தாக்கம் குறைவாக இருக்க வேண்டுமானால் அந்த குறித்த பண்டம் எப்படி இருக்க வேண்டும்? 1 கேள்வி நெகிழ்ச்சியுள்ள பண்டமாக இருக்க வேண்டும். 2 கேள்வி நெகிழ்ச்சி அற்ற பண்டமாக இருக்க வேண்டும். 3 நிரம்பல் நிகழ்ச்சி பூரணமற்றி இருக்க வேண்டும். 4வது கேள்வி நிரம்பல் கோடுகளின் சாய்வு சமனாக இருக்க வேண்டும். 5 கேள்வி நிகழ்ச்சி முடிவிலியாக இருக்க வேண்டும். இங்கே இந்த உற்பத்தியாளருடைய வரித்தாக்கம், நுகர்வோருடைய வரித்தாக்கம், இதிலே 2 பேருடைய வரித்தாக்கங்களுடைய அளவும் எதனால் வேறுபடும் என்றால் கேள்வி நிரம்பல் நிகழ்ச்சிகளினால் வேறுபடும். பொதுவாக கேள்வி நிகழ்ச்சி அற்ற பண்டமாக இருந்தால் நுகர்வோனுடைய வரிச்சுமை அதிகமாக இருக்கும். ஆகவே உற்பத்தியாளருடைய வரிச்சுமை அப்பொழுது குறைவாக இருக்கும். கேள்வி நிகழ்ச்சி உள்ள பண்டமாக இருந்தால் நுகர்வோனுடைய வரிச்சுமை குறைவாக இருக்கும். ஆகவே உற்பத்தியாளருடைய வரிச்சுமை அதிகமாக இருக்கும். இந்த அடிப்படையிலே இங்கே கேட்கப்பட்ட வினா, பொருளாதார ரீதியில் உற்பத்தியாளருடைய வரித்தாக்கம் குறைவாக இருக்க வேண்டுமானால் குறித்த பண்டம் எப்படியான பண்டம் என்ற அடிப்படையிலே இங்கே பாருங்கள், கேள்வி நிகழ்ச்சி அற்ற பண்டமாக இருந்தால் நுகர்வோனுடைய சுமை அதிகமாக இருக்கும், உற்பத்தியாளருடைய சுமை குறைவாக இருக்கும்.
ஆகவே அந்த கேலி நெகிழ்ச்சி அற்ற பண்டமாக இருக்க வேண்டும் என்ற இரண்டாவது விடைதான் சரியானது. அடுத்த வினாவை பார்ப்போம். 35வது. பின்வரும் இரு உற்பத்தி இயல் தகவு வளைகளும் கூட்டு வளச்சேர்க்கை composite resources அலகொன்றை பயன்படுத்தி நாடு A நாடு B உற்பத்தி செய்யக்கூடிய மாற்று வெளியீட்டின் அளவை காட்டுகின்றன. அதாவது இங்கே இந்த கூட்டு வளச்சேர்க்கை ஒரு அலகை பயன்படுத்தி A என்ற நாடு 4 மின்பிறப்பாக்கிகளை உற்பத்தி செய்யலாம் அல்லது 16 குளிரூட்டிகளை உற்பத்தி செய்யக்கூடிய ஆற்றலை கொண்டிருக்கிறது. அதே நேரம் நாடு B அந்த ஒரு அலகை கூட்டு அலகொன்றை பயன்படுத்தி 6 மின்பிறப்பாக்கிகளை உற்பத்தி செய்யலாம் அல்லது 36 குளிரூட்டிகளை உற்பத்தி செய்யலாம். இங்கே இதன் அடிப்படையிலே கேட்கப்பட்ட வினா, வர்த்தகத்தின் மூலம் இரு நாடுகளும் பரஸ்பர நன்மை அடைய வேண்டுமாயின் மின் பிறப்பாக்கி மற்றும் குளிரூட்டி என்பவற்றுக்கிடையிலான பரிமாற்று விகிதம். ஒன்று, மின்பிறப்பாக்கி ஒன்றுக்காக குளிரூட்டி ஒன்றை விட குறைவாக இருக்க வேண்டும். இரண்டாவது, மின்பிறப்பாக்கி ஒன்றுக்காக குளிரூட்டி 0.16க்கும் 0.25க்கும் இடையில் இருக்க வேண்டும். மூன்றாவது, மின்பிறப்பாக்கி ஒன்றுக்காக குளிரூட்டி 4க்கும் 6க்கும் இடையில் இருக்க வேண்டும். நான்காவது விடை, மின்பிறப்பாக்கி ஒன்றுக்காக குளிரூட்டி 6ஐ விட கூடுதலாக இருக்க வேண்டும். அடுத்ததாக மின்பிறப்பாக்கி ஒன்றுக்கு 5வது விடை, மின்பிறப்பாக்கி ஒன்றுக்காக குளிரூட்டி 4ஐ விட குறைவாக இருக்க வேண்டும். இப்பொழுது நாங்கள் இந்த விடைகளை சரியாக ஒப்பிட்டு பார்க்க வேண்டுமானால் முதலிலே செய்ய வேண்டிய வேலை என்னவென்றால், இங்கே ஏற்கனவே தரப்பட்ட இந்த 2 நாடுகளுக்கும் இடையிலான இந்த உற்பத்தி சாத்திய வளைகளை வைத்துக்கொண்டு இந்த நாட்டுக்குரிய இரு நாடுகளுக்கும் உரிய அமையச் செலவை கணிக்க வேண்டும். ஆகவே அந்த அமையச் செலவை நாங்கள் கணிப்போமானால் அந்த அமையச் செலவின் அடிப்படையிலே எந்த நாடுகளுக்கு இடையிலே இங்கே எந்த பொருளின் உற்பத்தியிலே எந்த நாடு குறைந்த அமையச் செலவை கொண்டுள்ளது என்பதை காண வேண்டும். ஆகவே அந்த குறைந்த அமையச் செலவிற்கும் மற்றைய நாட்டினுடைய அமையச் செலவுக்கும் இடையிலே உள்ளதுதான் அந்த பரிமாற்று விகிதமாக இருக்கும். ஆகவே இங்கே தரப்பட்ட அந்த தகவல்களின் அடிப்படையிலே பார்க்கும் போது மின்பிறப்பாக்கி ஒன்றுக்காக குளிரூட்டி 4ஐ விட அதிகம், 6ஐ விட குறைவு. ஆகவே 4க்கும் 6க்கும் இடையில் இருக்க வேண்டும் என்ற விடைதான் சரியானதாக இருக்கும். இந்த விடை சரியானதா என்பதை நாங்கள் பார்ப்பதற்கு இந்த அமையச் செலவை கணித்து பார்ப்போம். இங்கே பாருங்கள், ஏ என்ற நாடு ஏ 16 குளிரூட்டிகளை உற்பத்தி செய்ய வேண்டுமானால் 4 மின்பிறப்பாக்கிகளை அது விட்டு கொடுக்க வேண்டும். ஆகவே 4/16 என்பது குளிரூட்டிக்கான அமையச் செலவாகும். ஆகவே 4ஐ நாங்கள் 16ஆல் பிரித்தால் 0.25 மின் பிறப்பாக்கி என பெறப்படும். ஆகவே
ஒரு குளிரூட்டிக்கான அமையச் செலவு 0.25 மின் பிறப்பாக்கி ஆகும். அதே நேரம் பி நாட்டிலும் இந்த குளிரூட்டிக்கான அமையச் செலவை நாங்கள் கணிப்போமானால் 36 குளிரூட்டிகளை உற்பத்தி செய்ய வேண்டுமானால் 6 மின் பிறப்பாக்கிகளை விட்டு கொடுக்க வேண்டும். ஆகவே 6/36 சமன் 0.16 மின் பிறப்பாக்கி. ஆகவே ஒரு குளிரூட்டிக்கான அமையச் செலவு பி நாட்டிலே 0.16 மின் பிறப்பாக்கி என இருக்கிறது. ஆகவே குளிரூட்டியை பொறுத்தவரையிலே ஏ என்ற நாட்டிலே அமையச் செலவு 0.25, பி என்ற நாட்டிலே 0.16. அப்ப பி என்ற நாடுதான் குளிரூட்டி உற்பத்தியிலே ஒப்பீட்டு நன்மையை பெற்றிருக்கிறது. அடுத்ததாக மின்பிறப்பாக்கியை அமையச் செலவை நாங்கள் பார்ப்போமானால் ஏ என்ற நாட்டிலே மின்பிறப்பாக்கியை 4 மின்பிறப்பாக்கியை உற்பத்தி செய்ய வேண்டுமானால் அங்கே 16 குளிரூட்டிகளை விட்டு கொடுக்க வேண்டும், இழக்க வேண்டும். ஆகவே ஒரு மின்பிறப்பாக்கிக்கான அமையச் செலவு 4 குளிரூட்டிகள் ஆகும். அதே நேரம் பி நாட்டிலே மின்பிறப்பாக்கி 6 உற்பத்தி செய்ய வேண்டுமானால் அங்கே 36 குளிரூட்டிகளை விட்டு கொடுக்க வேண்டும். ஆகவே ஒரு மின்பிறப்பாக்கிக்காக 6 குளிரூட்டிகளை விட்டு கொடுக்க வேண்டும். கேட்ட வினா என்னவென்றால், இங்கே மின்பிறப்பாக்கி தொடர்பான பரிமாற்று விகிதம் எவ்வாறு இருக்க வேண்டும் என கேட்டிருப்பதனாலே அந்த வினாவுக்குரிய விடையாக இங்கே பாருங்கள், மின்பிறப்பாக்கி 4, இந்த நாட்டிலே 6, இந்த 4க்கும் 6க்கும் இடையிலே இருக்க வேண்டும் என்ற விடைதான் சரியானது. ஏனெனில் ஏனைய விடைகள் அங்கே தரப்பட்ட விடைகளின்படி அவை பொருத்தமற்றவையாக காணப்படுகின்றன. அதனால் இந்த விடைதான் சரியானது. அடுத்ததாக நாங்கள் பார்ப்போம், சொத்துக்கள், செல்வம், நன்கொடை என்பவற்றுடன் தொடர்புடைய ஒரு பக்க கொடுக்கல் வாங்கல்கள் சென்மதி நிலுவையில் எக்கணக்கில் இடம்பெறும். ஆகவே பாருங்கள், இந்த சொத்துக்கள், செல்வம், நன்கொடை என்பவற்றுடன் தொடர்புடைய ஒரு பக்க கொடுக்கல் வாங்கல்கள் சென்மதி நிலுவையில் எக்கணக்கில் இடம்பெறும். 1 முதன்மை வருமான கணக்கு, 2 சேவை கணக்கு, 3 பொருட்கள் கணக்கு, 4 இரண்டாம் நிலை வருமான கணக்கு, 5 மூலதன கணக்கு. இங்கே சொத்துக்கள், செல்வம், நன்கொடை என்பவற்றுடன் தொடர்புடைய ஒரு பக்க கொடுப்பனவு என்பதனால் அது இரண்டாம் நிலை வருமான கணக்கில் இடம்பெறும் என்பதுதான் சரியான விடை. ஆகவே 4வது விடை சரியானது. அடுத்த வினா, நாணய மதிப்பிறக்கம் 1 பின்வருவனவற்றுள் என் நிலைமையின் கீழ் அதிக செயல்திறன் வாய்ந்ததாக இருக்கும். நாணய மதிப்பிறக்கம் 1 பின்வருவனவற்றுள் என் நிலைமையின் கீழ் அதிக செயல்திறன் வாய்ந்ததாக இருக்கும். இப்போ நாணய மதிப்பிறக்கம் செய்கின்ற போது இந்த ஏற்றுமதி கேள்வி நிகழ்ச்சி, இறக்குமதி கேள்வி நிகழ்ச்சி, ஏற்றுமதி நிரம்பல் விலை நிகழ்ச்சி எல்லாமே எங்கே அதிகமாக இருக்கிறதோ அப்பொழுதுதான் அது செயல்திறன் வாய்ந்ததாக இருக்கும். இங்கே தரப்பட்ட விடைகளின்படி பார்த்தால் முதலாவது விடை நிகழ்ச்சி ஏற்றுமதி கேள்வி நிகழ்ச்சி மறை 0.4, 2 மறை 0.8, 3 மறை 0.5, 4 மறை 0.7, 5 மறை 0.3 என தரப்பட்டிருக்கு.
அதே மாதிரி இறக்குமதி கேள்வி நிகழ்ச்சியும் தரப்பட்டிருக்கிறது. ஏற்றுமதி நிரம்பல் விலை நிகழ்ச்சியும் தரப்பட்டிருக்கிறது. இந்த எல்லா வகை நிகழ்ச்சி குணகங்களிலும் அதிகமாக இருக்கின்ற பெறுமதிகள் இருக்கின்ற போதுதான், நிகழ்ச்சி உள்ள பொருளாக இருக்கின்ற போதுதான் அது சாத்தியப்படக்கூடியதாக இருக்கும். ஆகவே இங்கே இந்த இரண்டாவது விடை மிக பொருத்தமான விடையாக இருக்கிறது. நிகழ்ச்சியற்ற பொருட்களாக இருந்தாலும் கூட இதுக்குள் உள்ள விடைகளிலே இதுதான் கூடிய பெறுமதிகளை கொண்டிருப்பதனாலே இந்த இரண்டாவது விடை பொருத்தமான விடையாகும். அடுத்த வினா 38. மறுசீரமைப்புக்கும் அபிவிருத்திக்குமான சர்வதேச வங்கி மற்றும் சர்வதேச அபிவிருத்தி சங்கம் ஆகிய இரண்டையும் உள்ளடக்கிய சர்வதேச நிதி நிறுவனம் எது? இங்கே முதலாவது விடை சர்வதேச நாணய நிதியம், இரண்டாவது விடை ஆசிய அபிவிருத்தி வங்கி, மூன்றாவது விடை ஐரோப்பிய வங்கி, நான்காவது விடை உலக ஒத்துழைப்பு அமையம், ஐந்தாவது விடை உலக வங்கி. இப்போ இங்கே தரப்பட்ட இந்த விடைகளின்படி உலக வங்கி தான் சரியானது. அடுத்ததாக 39. வருமான வர்த்தக மாற்று விகிதத்தை அளவிடுவதற்கான சூத்திரம். இங்கே 5 வகையான சூத்திரங்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. ஏற்றுமதி விலை சுட்டனை இறக்குமதி விலை சுட்டனால் பிரித்து 100ஆல் பெருக்குதல், ஏற்றுமதி விலை சுட்டன் தர இறக்குமதி தொகை சுட்டன் அதன் கீழ் இறக்குமதி விலை சுட்டன் தர 100. மூன்றாவது ஏற்றுமதி தொகை சுட்டன் இறக்குமதி விலை சுட்டன் தர 100. நான்காவது ஏற்றுமதி விலை சுட்டன் சய இறக்குமதி விலை சுட்டன் தர 100. ஐந்தாவது இறக்குமதி விலை சுட்டன் சய ஏற்றுமதி விலை சுட்டன் தர 100. அப்போ இந்த விடைகளிலே இந்த இரண்டாவது விடைதான் பொருத்தமானது. ஆகவே நாங்கள் இதுவரைக்கும் இந்த பகுதி ஒன்றுக்குரிய பல்வேறு வினாக்களிலே 39 வினாக்களுக்கான விடைகளும் அதற்குரிய விளக்கங்கள் பற்றியும் பார்த்திருக்கின்றோம். இதுவரைக்கும் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருந்த உங்கள் அனைவருக்கும் நன்றியை தெரிவிப்பதோடு இந்த வினாக்களினுடைய தொடர்ச்சியை மீண்டும் அடுத்த வகுப்பிலே பார்ப்போம் மாணவர்களே. அதுவரை உங்கள் அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.